வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருந்தேங்க இப்போ லைவாக போன வீடியோஸ்லேருந்து. என்னங்க இந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அது எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஆக்சுவலி பாசிபிள். பட் அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அண்ட் சில சமயங்களில் வந்து அதை பண்ணுறதுக்கு கூட நம்ம இப்போ ஏஐ மாடல்ஸை பெட்டராக யூஸ் பண்ணலாமோ யோசிப்போம். நமக்கு நாமளே ஒரு க்ளோன் ரெடி பண்ண முடியுமா? ஆக்சுவலி பாசிபிள். படத்தை வச்சு அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஏஐ மாடல்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும், பார்க்கலாம். பரத் ப்ரோ வேறு பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அவுட்கம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேங்க. அதில் வந்து சாஹித் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ இந்த பேண்டு 10 பெட்டரா இல்லாட்டி வாட்ச் மூவ் பெட்டரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வாட்ச் மூவ் தாங்க பெட்டர், சரியா? இந்த பேண்ட் வந்து எந்த விதத்தில் பெட்டராக இருக்குது அப்படின்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் தான் வந்து இங்கே ஸ்கோர் பண்ணுது. எதில்? பேண்டில். பட் இதுவே வந்து நீங்கள் வாட்ச் பக்கம் போனீங்கன்னா, கால் வந்து கால்ஸ்க்காக நம்ம யாரும் வாங்குறதில்ல, புரியுது. கொஞ்சம் பேர் ஆனால் கால்ஸ்க்காகவும் வாங்குவாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் ஆட் ஆகுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்டரி லைஃப் நம்ம அதில் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆடட் அட்வான்டேஜஸ் கொஞ்சம் வாட்ச்க்கு இருக்குது, வாட்ச் மூவ்க்கு. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் இல்லைங்க. சரி, அப்ராடில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு 3000 4000 ரூபாய்க்கு மேலே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வாட்ச் மூவ் நீங்கள் நம்ம ஊரில் வாங்கியிருந்தீங்கன்னா 1700 ரூபாய் 1800 ரூபாய்க்கு ஆஃபர் டைமில் வாங்கியிருக்க முடியும். ஸோ வேறு லெவல் வேல்யூ ஃபார் மணி அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் ரொம்ப கம்மியாகவும் ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு வாட்ச் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த பேண்ட் கம்ஸ் ஹேண்டி அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஊரில் இல்லைங்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஆல்ரெடி ஷாமி வந்து ஹோம் அப்ளையன்ஸு நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர போகிறதா வந்து நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்பவே எஃபெக்டிவாக ஆகிற வகையில் பேண்டு மாதிரியான பொருட்களையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி டூத் ப்ரஷ்ஷு அது இதுன்னு அதான் ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கொண்டு வந்த வேகத்திலே வேனிஷ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வேனிஷ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தேவையான பார்ட்ஸும் நமக்கு கிடைக்காம போகுது இல்லையா, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த தடவை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, S25 அல்ட்ரா ஃப்ளிப்கார்ட்டில் கார்டு ஆஃபரோட 86K கிடைக்குது, ஏன் இந்த சடன் ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் என்ன ஹைலைட்னா, ரிப்ளையில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போகுது இல்லையா. ஸோ அதனால தான் தனியாக வீடியோவில்னா நம்ம எப்பயுமே வந்து எதனால், ஏன், எப்படி, அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பேச முடியும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டாக் இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த விற்கிறாங்க. அண்டு ப்ரொடக்ஷன் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா S25 இப்போ வாங்கும்போதும் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு என் ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தான். ஸோ அந்த டிவைஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 10 days முன்னாடி தான் மேனுஃபேக்சரே ஆகிருக்கு, அந்த மாதிரியான டேட்லலாம் பார்க்க முடியுது. ஸோ இப்போது ஹாட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அட்வான்டேஜ் தான். இப்போது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. ஸோ 25 சீரிஸில் 25 அல்ட்ராவும் மாசாக கிடைக்குது. 25 எட்ஜெல்லாம் வந்து யாராவது வாங்குறாங்களா இல்லையானே தெரியல, அது ப்ரொடியூஸ் பண்ணதே கம்மி தான். அது இன்னும் கூட மீந்து போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் S25 ப்ளஸ்ஸு, S25 இப்போ என்னடானா இன்றைக்கி நான் பார்த்தேங்க, S26 ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது 85 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அல்ட்ரா தான், அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அல்ட்ரா தான் ஒர்த்து. 86K அல்ட்ராவா இல்லாட்டி ப்ளஸ்ஸான்னு கேட்டால் அல்ட்ரா ஒர்த்து தான். பட் Exynos 2600 நான் வந்து ப்ளஸ் வேரியண்ட்டே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது யோசிக்கிறாங்க அப்படின்னா, மாஸ் தானே, 86K கிடைக்குது. ஏன்னா அது 1,20,000 ப்ரைஸ் ஆச்சுங்க. பட் இப்போ 86,000 வாங்க முடியுதுங்கிறது வந்து மாசாக இருக்குது. ஸோ ஒரு சில ஃபோன்ஸ்க்கு ஆஃபர்ஸ் வருது, ஒரு சிலதுக்கு வர மாட்டேங்குது. CCF Phoenix-ஆ இல்லாட்டி இதுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ரெட் லைனா இல்லாட்டி CCF Phoenix-ஆன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் லைன் வந்து எப்படி தெரியுமா, டீப் வி கவ், நல்ல டீப் வி, நல்ல பேஸ் அடிச்சு நொறுக்கணும். அதே சமயம் செமையாக இருக்கணும் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா TWSல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 3000க்கும் 4000க்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கூட OnePlus-ஓட நார்டு சீரிஸ் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுவும் யாருக்கு அப்படின்னா பேஸ் பிரியர்களுக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சும்மா குமாங்குத்தோ பற்றி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல டீப் வி, அதே சமயம் அந்த டீப்பான அந்த பேஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு இல்லையா. அந்த இடத்துல தான் ரெட் லைன் ஸ்கோர் பண்ணுது. இதுவே CCAவோட Phoenix அப்படின்னா பில்டு குவாலிட்டி, ஆடியோ கிளாரிட்டி, அதுலேயும் பேஸ்லாம் இருக்கும், நீங்கள் எப்படினாலும் டியூன் பண்ணிக்கலாம். பட் இங்கே ப்ரைஸ் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 2500 கிடைக்குது வித் டைப் சி. இப்போ அது போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் ஒரு பக்கம் மேட்ரு. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹாலோ ஷெல் வேணுமா, அதாவது நார்மல் லைட் வெயிட் ஷெல் வேணுமா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு சாலிட் பில்டு குவாலிட்டி. எனக்கு எப்பயுமே பில்டு குவாலிட்டி பிடிக்கும், மெட்டலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் Phoenix போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாய்க்கு இப்போதைக்கு இருக்கிற க்ரௌடில் இப்போ 3 ட்ராப் கூட நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் சொல்கிறீங்க.
ஆனால் 3+2லையும் டிஎஸ்பி வந்து ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெட்லைன் இது வந்து அந்த ப்ரைஸுக்கு மாசாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதான் ஃபேக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ப்ரோ, நம்மால் ஒருத்தர் வந்து பாராட்டியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ பிரதர், ஐ ஹேவ் பிளேஸ்ட் ஆர்டர் OnePlus Buds 4, இஸ் இட் குட் ஐடியா, இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணட்டுமா? ஏன்னா டிஃப்ரெண்ட், இப்போ இது பாருங்கள், நார்டு 4 இப்போ வரப்போகுது. ஓகே, நார்டு 4 என்னோட எக்ஸ்பெக்டட், நான் என் மைண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னா 3200 3000 இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நார்டு 4க்கும் நார்டு பட்ஸு, அது நார்டு பட்ஸ் 4க்கும் நார்டு பட்ஸ் 4 ப்ரோக்குமே டக்குன்னு டே நைட் டிஃப்ரென்ஸு, பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் ப்ரோ, இது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குது அப்படிலாம் எதுவும் இல்லை. பட்ஸ் 4 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இன்னும் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதே சமயம் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்னும் டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த மெஜாரிட்டி ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வந்தது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியோ ட்ராக்ஸ்லையும் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ராக்ஸ் வந்து பேஸ் பூஸ்டடாக இருக்குது. அந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி வர மாதிரி தான் உங்களுக்கு நார்டு பட்ஸ் 4 இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இதுவே நீங்கள் பட்ஸ் 4 OnePlus Buds 4 அது ப்ரீமியம், டியூவல் டிரைவர், டியூவல் டேக். ஸோ அது கம்ப்ளீட்டாக ப்ரீமியம், அது வேறு கான்செப்டில் வேறு மாதிரி இருக்கும். அந்த பட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவே ரொம்ப ஒய்டாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு 2 டிரைவர் யூனிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஸ் ப்ரோ கொண்டு வரும்போது இந்த அட்வான்டேஜை தான் எடுத்து டேபிளில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, ஐயா பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஒரு பேஸ்க்காக ஒரு டிரைவரும் ஒரு ட்விட்டர் தனியாகவும் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சரௌண்ட் ஆடியோவோட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது சில டியூவல் டிரைவர் TWS பெட்டராக இருக்கும் இந்த ரிசல்ட்ஸில். ஸோ உங்களுக்கு டியூவல் டிரைவர் வேணும், உங்களுக்கு ஒய்டராக அந்த ஆடியோ ஃபீல் ஆகணும், அந்த ஸ்டீரியோ ஒய்டனிங் அப்படிங்கிறோம்ல. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கான அந்த ஒரு லேயரிங் அது வந்து நல்லா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல தான் டியூவல் டிரைவர்லாம் ஸ்கோர் பண்ணும். அவ்வளோலாம் கீனெல்லாம் நான் லிசன் பண்ணுறதே இல்லை ப்ரோ, எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருந்தால் போதும், அவுட்டோரில் கால் ஸ்பேஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய நார்டு பட்ஸ் 4 மோர் தென் எனஃப் ப்ரோ. 3000 ரூபாய்க்கு TWS இப்போலாம் வந்து வே பெட்டராக இருக்குது. ஸோ அதுவே போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் இயர் ரெட்டுக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூத் இயர் ரெட் நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ட்ரூத் இயர் ரெட்டு நான் செக் பண்ணேன், ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது. அதோட பில்டு மெட்டீரியலாக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும், 5000 ரூபாய் அந்த மாதிரியான ப்ரைஸில் பார்த்தேன், 5500 ரூபாய் அப்படி. ஸோ அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குது. ட்ரூத் இயர் வந்து அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஸ்லைட் வி இல்லாட்டி ஒரு கிளாரிட்டி ஓரியன்ட். ஸோ இந்த மாதிரி தான், அதுவும் பேஸ் தான். பட் என்னென்னா ரெட்லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாங்க தம்பி உங்களுக்கு ரொம்ப டீப் பேஸ் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற ஆடியன்ஸ்க்காக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹையர் பட்ஜெட்டுக்கும் போகலாம். இல்லை ப்ரோ இதுலேயெல்லாம் டைப் சியும் வந்துருச்சு, நான் தனியாக ஒரு டேக்கும் வாங்க வேணாம், அது அடாப்டர் மாதிரி ஒன்று டாங்கிள் வாங்கிட்டு சுற்ற வேணாம், ஸோ இதுலேயே டிஃபால்ட்டாக எல்லாமே பக்காவாக ப்ளே ஆகுது, நம்ம வந்து எனக்கு இதுவே போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரெட்லைன் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 10A இல்லாட்டி 16 ஐஃபோன் 16 கேட்டிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 16 மாஸ் ஃபோன் தான். ஆனால் அந்த இடத்துல 10A வந்து அதை அவுட் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்குது. எதுலன்னா ஓவரால் ஒரு ஃபோனாக. பட் இதுவே ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அண்ணா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்கணும்ண்ணே, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? டென்சார் வந்து எங்கேயாவது வந்து A18 பக்கத்தில் வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ஸ்கோர் பண்ணிட்டு போய்டும். ஸோ பர்ஃபார்மன்ஸு, வீடியோகிராஃபிலெலாம் கண்டிப்பாக ஐஃபோன் 16 தான் ஸ்கோர் பண்ணும். பேட்ரி லைஃப்னு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா 5100 mAh வச்சுக்கிட்டு பிக்சல் 10 ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸு, கேமிங் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ஒரு ரிவ்யூ வரும், ஐஃபோன் 15 யூசர் ரிவ்யூ ஒன்று வரும். அந்த நண்பர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதனால் அடிச்சு துவச்சிருக்காரு. கேமிங்க்கு தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 24% கிட்ட பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே இதுலேயும் எதிர்பார்க்கலாம் ஐஃபோன் 16லேயும். ஸோ நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூஸரு, சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுக்காக தான் வாங்குறேன், வீடியோகிராஃபி பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 16 இஸ் ஃபைன். பட் அகைன் 60 Hz தான் இருக்கும், 128 GB தான் பேஸ் வேரியண்ட்டு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 10A பக்கம் போனால் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது, கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா தான் இருக்குது, 16லேயும் நல்லா இருக்குது, 10லேயும் நல்லா தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து 10A பேட்டரி லைஃப் வந்து ஒரு சின்ன எட்ஜி கிடைக்கும், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக அமையும். ஸோ அதனால் 10A மேக்ஸ் மோர் சென்ஸ் மாதிரி இருக்குது. பட் டார்கெட் ஆடியன்ஸ்னு மாறும்போது தான் என்ன ஆகுதுன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், iOS நான் யூஸ் பண்ணணும், சோஷியல் ஆப்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், வீடியோ எடுத்து வீடியோ அதில் எடிட் பண்ணுவேன், பட் 128 GB வில் பி ஹார்ட், அது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரெட் ரைடர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ வில் ஐஃபோன் ஏர் கெட் சிரின்னு போட்டிருந்தார்ல, சிரி ஆக்சுவலாக ஒர்க்ஸ்
நம்ம சுரேஷ் ப்ரோட்ட தான் ஐஃபோன் ஏர் இருக்குது. அவர் வந்து ஆல்ரெடி அது என்னென்னா இந்த ஐஃபோனில் சிரி ஒர்க் ஆக தான் செய்யுது. கண்டிப்பாக 12 GB ரேம் இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஆன் டிவைஸில் ஒரு சில அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் கூட சொல்லியிருப்பேன், பிக்சலில் வந்து மேஜிக் கியூ செமையாக இருக்குது, Pixel 10 ப்ரோலலாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸையும் பார்க்க முடியுது. எல்லா அப்ளிகேஷனுக்குள்ளேயும் சிரி வந்து புகுந்துடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா உங்கள் ஆன் டிவைஸில் இருக்கக்கூடிய நிறைய டேட்டாவை அதால் ப்ராசஸ் பண்ணி தர முடியும் ரொம்ப குயிக்காக. ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஐஃபோன் ஏருக்கும் உண்டு ப்ரோ. ஐஃபோன் ஏர் யூசர்ஸும் அதை என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. 17 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா இப்போதைக்கு எந்த விதமான ப்ரெஸ் ரிலீஸும் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 18 சீரிஸில் கண்டிப்பாக வந்து அப்டேட் இருக்க போது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்க போது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். $200 கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்பிளே வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க, எஸ் மெமரி ப்ரைஸ் ஹைக் வந்து எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் டிவைசஸில் $200 அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தாலும் இப்போதைக்கு 17க்கு வந்து எங்கேயுமே ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வரல. வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அலர்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ரைஸ் ஹைக் பற்றி எதுவும் இல்லை. இந்த ரெட் லைனையும் மூன்றாப் ஷூவையும் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, மூன்றாப் ஷூவில் வந்து அதே பேஸ் ப்ரொஃபைல் தான், ஆனால் அந்த வி வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது. ரெட் லைன் வந்து டீப்பாக இருக்குது. ஸோ நிறைய ஐஎம்ஸ் நான் பார்க்குறேங்க, நிறைய ஐஎம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட அமைப்பு வடிவம், அதனாலே என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம் வந்து ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் ஐஎம் வந்து இன்இயர் மானிட்டர்ஸ் உள்ள நல்லா இயர் கனால் உள்ள பெனிட்ரேட் ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்டல் நாய்ஸ், அது என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தம், பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு அக்ரெசிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடுது, இங்கே ஓடுற ஃபேன் சத்தம்லாம் கூட சரியாக கேட்கறது இல்லை. அப்போ நீங்கள் ஓரளவுக்கு 25 to 30% வால்யூம் வைக்கும் போதே நல்லா இருக்குது. அண்ட் அந்த ட்ராவல் பண்ணுற அந்த டியூப் மாதிரியான அந்த ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் நாசல்ஸில் ஒரு சில டியூனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம காதை வந்து அடையணும் அப்படிங்கிறது. அது தவிர டிரைவர் யூனிட்ஸில் பண்ணக்கூடிய வேலைகள், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தாண்டி நிறைய ஐஎம்ஸ் பார்த்துட்டேன். எல்லாமே வந்து கண்டிப்பாக பேஸ் நல்லாவே இருக்குது. எல்லா ஃப்ரீக்வன்சியுமே ப்ராப்பராக டெலிவர் பண்ண தான் எல்லா ஐஎம்ஸும் முயற்சி பண்ணுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பேஸு அண்டு ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஹைஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சில ஐஎம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் லைனில் அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து இருக்கல டீப் பேஸ் வேணும், ஆனால் வோக்கல்ஸை தேவையில்லாமல் அதை வந்து ரொம்ப பிடிச்சி சப்ரஸ் பண்ணக்கூடாது, எனக்கு பேஸும் நல்லா இருக்கணும். அதே சமயம் இப்போ ஃபீமேலோட வோக்கல்லாம் அப்படியே சப்ரஸ் ஆகக்கூடாது, அது ஹைஸில் அப்படியே சப்ரஸ் ஆகக்கூடாது. அப்படியே பேஸோடு வரக்கூடிய அந்த மிட்ஸில் இருக்கக்கூடிய இப்போ மேல் வோக்கல் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் சப்ரஸ் ஆகாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணது தான் ரெட் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். எஸ் ஓகே குட் அப்படின்னு. இப்போது இந்த 2500 ரூபாய்க்கு இருக்கிற ரெட் லைனுக்கும் ஒரு 4000 ரூபாய் 6000 ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஐஎம்க்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஒரு டியூவல் டிரைவரோ இல்லை ட்ரிபிள் டிரைவரோ இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இதில் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 30-40% வால்யூமில் வந்து ரொம்ப அமைதியான சூழலில் கேட்கும்போது தான் இந்த வித்தியாசத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாட் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து கேஷுவலாக சும்மா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப கீனாக கவனிக்கல, பேருக்கு பாட்டு ஓடுது, நீங்கள் ஆனால் ட்விட்டரில் ஏதோ ட்வீட் போடுறீங்க, இல்லாட்டி வந்து யூடியூப்பில் ஏதோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த பாட்டு ஓடுதுங்கிறதுக்கு தெரியுது, அந்த பாட்டையும் நீங்கள் லிசன் பண்ண தான் செய்றீங்க, பட் அவ்வளோ துல்லியமாக நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் நான் நிறைய தடவை என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான ஒரு டிடபிள்யூஎஸ் இஸ் மோர் தென் எனஃப். அதை நாட் பட்ஸ் 4 மாதிரியான ஒரு டிடபிள்யூஎஸ் ஒரு 2000, 2500, 3000 மோர் தென் எனஃப். அதுவே வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். வெறும் இந்த நைட் டைமில் பாட்டு கேட்குறதுக்குனே டைம் ஒதுக்குறேன் ப்ரோ, அப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே அமைதியாக தூங்குவேன் ப்ரோ. ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாரிட்டி மாதிரியான விஷயங்கள் அண்ட் நம்ம அந்த மல்டி டிரைவர் ஐஎம்ஸ்லாம் அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு சில டேட்டாவெல்லாம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஃபீலே பண்ண முடியும். இதில் கூட இப்போது ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இதோ அடுத்ததே பாருங்கள், ரகுபதி ப்ரோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பர் மிக்ஸ் 5 ஐஎம் நான் வந்து சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 4ல் போட்டால் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சூப்பர் மிக்ஸ் 5க்கு ரெக்வயர்ட் பவர், ஒரு அடிஷ்னல் பவர், ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா பையனோட போன் கண்டக்ஷன்லாம் இன்னும் நல்லா வேலை செய்யும். அப்படிங்கிற போது அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் மிக்ஸ் 5ல் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளேயே கீழே வந்து உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து ஸ்வாப்பபிளாக கொடுத்துருப்பான். 3.5mm பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 4.4 வேணுமா மாட்டிக்க, அந்த மாதிரி ஸ்வாப்பபிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 4.4 போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேறு ஒரு டேப்போ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பவர் உள்ளே ட்ரைவ் ஆகிறனால வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த போன் கண்டக்ஷன் டிரைவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்போ தான் ரெக்வயர்ட் பவர். அந்த அப்பா இப்போ தாண்டா எனக்கு மூச்சு விடுறதுக்கு அவன் எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜனே கொடுத்துருக்கான். இவ்வளோ நாளாக எனக்கு ஆக்சிஜன் கொடுத்தான் தான், பட் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கல. ஸோ நான் உயிரோடு இருந்தேன், இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டான், இப்போ தாண்டா என்னோட பொட்டன்ஷியலுக்கு நான் பர்ஃபார்மே பண்ண முடியுது, எவ்வளோ எனர்ஜியாக மாறிட்டேன் பார்த்தியா. இது தான் ப்ரோ வித்தியாசம். ஸோ சூப்பர் மிக்ஸ் 5 நீங்கள் வந்து 3.5mm ஜாக்கில் கேட்குறது வேறு மாதிரி இருக்குது, 4.4mm கேட்குறது வேறையாக இருக்குது.
ஒரு டேக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் அதிகமான பவர் பூஸ்ட் பண்ணி கேட்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் வந்து நீங்கள் கேஷுவலாக லிசன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என்ன ப்ரோ அதில் இருக்கிற 5 டிரைவரும் கரெக்டாக வேலை செய்யுமா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் வேலை செய்யும். பட் அந்த போன் கண்டக்ஷன் டிரைவர்லாம் ரொம்பவே வந்து பஞ்சியாகவும் ரொம்பவே சாலிடாகவும் இருக்கிற மாதிரி தெரியாது. அது தெரியணும்னா அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு சில கேபிள்ஸும் அட்வான்டேஜ் ஆட் பண்ணுது. என்னென்னா நம்ம அந்த DDI5 ஹெட்ஃபோன்ஸோனோட கொலாபரேஷனில் பண்ணாங்க இல்லையா, ப்ரோ கேபிள் டேக்கு, டைப் சி ப்ரோ கேபிள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கேபிள் இதுதான்லாம் இல்லைங்க. நம்ம ரீசெண்டாக கூட டேக்லாம் கவர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்னோஸ்கி. ஸோ இந்த மாதிரியான டேக்லேயும் 4.4 mm இருக்கும். நீங்கள் அதை வந்து உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் 4.4 வழியாக வந்து சூப்பர் மிக்ஸ் 5 கேட்டு பாருங்கள், ரிசல்ட் மாறும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு சோனியில் சூப்பர் மிக்ஸ் 5 கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குமானா எஸ் நல்லாயிருக்கும். பட் அது இருக்கலே அந்த அதுக்குன்னு ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது அளவுக்கு புஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நோ. இதுதான் பாயிண்ட், ரைட்டா? ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இது எப்பயுமே நடக்கிறதுங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு IEM யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது எனக்கு எப்படி இருக்குன்னா அதே பட்ஜெட்டில் இருக்கிற ஒயர்டு இயர்ஃபோன்ஸ், மற்ற இயர்ஃபோன்ஸ், ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸோட இது பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த IEMலேருந்து அடுத்து இன்னொன்று மூவ் பண்ணுறேன். அது பார்த்தா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதில் டேட்டா அதிகமாக போகிறது தெரியுது, அதாவது பவரு, அது டிரைவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு வித்தியாசம் தெரியுது. அடுத்து பார்த்தா மல்டி டிரைவருக்குள்ளே போய் லேண்ட் ஆகிறேன். மல்டி டிரைவருக்குள்ளே போய் லேண்ட் ஆனதும் அதில் வந்து வேறு மாதிரி ஒரு அனுபவம், வால்யூம் லெவல்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இருக்கலே பெரிய ஆடியோ கம்பெனிஸ், சோனியாக இருக்கட்டும், செனேசராக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம நிறைய போஸாக இருக்கட்டும் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பாருங்களேன் ஒரு 6 mm 7 mm டிரைவர், சிங்கிள் டிரைவரே கூட பக்காவாக டியூன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டயாஃப்ரம் அண்ட் ஓவரால் உள்ள அந்த சவுண்டுக்காக இருக்கக்கூடிய சயின்ஸ், ஸோ அதில் அவங்க மாஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ எப்படினாலும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எஃபோர்ட் த்ரோ பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் டிரைவர், அதுவும் ஒரு 6 mm டிரைவரில் வந்து ஷெல் வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு ஹாலோ ஷெல்லோ ரொம்ப லைட் வெயிட் ஷெல்லையே கூட இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுவே வேறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடில் போய்டும். ஏன்னு பார்த்தா ஒரு 4 டிரைவர் யூனிட் உள்ள வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரீக்வன்சி மேப்பிங் பண்ணி அதை கத்த விட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் போய் அதை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மல்டி டிரைவர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்லா தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மட்டும் தான் நல்லா இருக்கும்னு இல்லாமல் சில சமயங்களில் சிங்கிள் டிரைவரே பெட்டராகவும் டெலிவர் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் டிரைவர்லேயே 16,000லாம் கூட இருக்குது, 16,000க்கு IEMலாம் கூட இருக்குது. அது அகைன் உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோனை தாண்டி ஒரு டேப், ஒரு நல்ல டேக் தேவைப்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். மல்டி டிரைவருக்கு எனக்கு தெரிஞ்சு 4.4 mm நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. எக்ஸ்ட்ரா பவர் வந்து அதுக்கு போகிறது அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து RFG Storm அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, விச் ஒன் இஸ் பெஸ்ட், இயர்ஃபோன் Air 4 Pro இப்போது Pro 4 Plus அதுவா இல்லாட்டி 1 Plusல வந்து பட்ஸ் 4 கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் எனக்கு எப்படி இருக்குன்னா 1 Plusல வந்து கால்ஸ் எப்பயுமே நல்லா இருந்திருக்குங்க. அதுலேயும் நீங்கள் 1 Plusல பட்ஸ் ப்ரோ பண்ணிங்கன்னு நீங்கள் பிஞ்ச் வேறு வந்துடும். ஸோ அந்த அட்வான்டேஜ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பேஸ் வேவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டீப் பேஸ் கொடுக்கும். அந்த டீப் பேஸை வந்து நீங்கள் கஸ்டம் டியூன் பண்ணி இயர்ஃபோன்லேயும் வர வைக்கலாம். இயர்ஃபோன் வந்து மோர் டுவர்ட்ஸ் கிளாரிட்டி அண்டு கால் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது கால் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக 1 Plus அவுட் ஷைன்ஸ் இயர்ஃபோன். ஸோ அதான் ஃபேக்ட். உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்ஃபோன். கிளாரிட்டினா இயர்ஃபோன் இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, டிஜே ஒரு வைப்பு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போகிறது அப்படின்னு வரும்போது தான் 1 Plus ஸ்கோர் பண்ணும். அதே மாதிரி அவுட்டோர் கால்ஸில் வந்து என்னதான் இல்லை CVC 8.0 இருந்தாலும் கூட இதை விட 1 Plusஓடது அல்காரிதம் இன்னும் பெட்டராக இருக்கும். இதை விட 1 Plusல வந்து பட்ஸ் Pro 3 இருக்கு இல்லையா, அது இன்னும் அல்காரிதம் மாசாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபாலா இல்லாட்டி இந்த ரெட் லைனான்னு கேட்டால் ஸ்கைஃபால் வந்து எப்படி தெரியுமாங்க இருக்குது, டிஃபால்ட்டாகவே 4.4 mm. அப்புறம் அதில் ஆடியோ வந்து மோர் டுவர்ட்ஸ் கிளாரிட்டி. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈக்குவலைசரில் போய் விளையாடுறது, அதில் போய் நீங்கள் வந்து பேஸ் பூஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். அது டிஃபால்ட்டாக பேஸ் பூஸ்டடான்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக பேஸ் ரொம்ப பூஸ்ட் பண்ணுறதுலாம் அது எய்மே பண்ணல. சொல்ல போனால் ஒய்டர் டிப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து ரொம்பவே பேஸ் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும், அதை பேஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் ஓவரால் அமைப்பையே பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணலை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பேஸ் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சா நீங்கள் இயர் டிப்ஸ் நேரோ டிப்ஸ்க்கு போகலாம். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் EQவில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா லோவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வெயிட்டேஜ் அதிக பூஸ்ட் பண்ணி விட்டிங்கனாலும் நீங்கள் ஸ்கைஃபால்லே நல்ல பூஸ்டட் பேஸோட கேட்க முடியும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ ஒவ்வொரு ஃபோன்லேயும் வித்தியாசமான ஃபோனு, இப்போ நான் ஃபோனில் கேட்குறேன், அடுத்து பார்த்தா ஒரு லேப்டாப்பில் கேட்குறேன், அடுத்து பார்த்தா ஒரு PCயில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியமில் நான் கனெக்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நான் போய் எங்கே போய் EQ தர்றது, இல்லாட்டி அதெல்லாம் உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றிட்டு இருக்க முடியுமா, ஒவ்வொன்றுலையும் வேறு மாதிரி பவர் வரலாம்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் EQவில் கான்ஃபிகர் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? கரெக்டு தான். ஸோ அப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த டீப் வி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அங்கே தான் ரெட் லைன்.
ஸோ இதுதான் ப்ரோ நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரெட் லைன் வந்து எப்படி இருக்கும்னா டைப் சி 3.5 மாடலும் இருக்குது. ஸோ டைப் சினா டிஃபால்ட்டாக ஃபோனு லேப்டாப் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுவே உங்களுக்கு ஸ்கைஃபால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4.4 அப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் அடாப்டர் வேணும். ஒரு டைப் சி டு 4.4 வேணும். அப்படி இல்லைனா டைப் 3 டு அது 3.5 4.4 அடாப்டர் வேணும். ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அடாப்டர் தேவைப்படும் ஸ்கைஃபாலுக்கு. அப்படி இல்லையா நீங்கள் தனியாக கேபிள் வாங்கணும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 4.4 வழியாக கேட்கும்போது நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அந்த வித்தியாசமும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸ்கைஃபாலை வேறு ஏதோ கேபிளில் மாட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி அதில் ஆடியோ டிஃப்ரென்ஸ் ஏதாவது ஒரு சிலது வரும். பட் டேக் வேறு, இந்த மாதிரி டேக் கேபிள்ஸ் வேறு. நான் அதை சொல்ல, நார்மல் ரெகுலர் கேபிள்ஸ்ன்னு இருக்கும். நார்மலாக அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி லெவல் கேபிள்ஸ் இருக்கும். ஸோ அதில் கேட்கும்போது ஆடியோ குவாலிட்டி மாறும். பட் இதே ஸ்டாக் கேபிள் அந்த 4.4 வருது பார்த்தீங்களா, அதில் ஸ்கைஃபால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் ஃபியோ ஜேடி ஒன்று யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு வந்து 3000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல ஐஎம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் வீக்கோ பிடிக்கணும் அந்த ரெட் லைன் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரெட் லைன் வீடியோவில் தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெட் லைன் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். சில சமயங்களில் ஒரு சில ஐஎம்ஸ்க்கு நான் போய்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து பேஸ் பூஸ்டர் தான். அப்போ பேஸ் இல்லாமல் தான் நான் கேட்கணும், எனக்கு பேஸ் பிடிக்கல, ஆனால் ரெட் லைனோட டிசைன் பிடிச்சிருக்கு ப்ரோ, ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கு, அந்த கலர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம், எனக்கு ஆனால் அவ்வளோ பூஸ்டடாக பேஸ் பிடிக்காதே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபோனில் தான் நீங்கள் ஈக்யூ மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ் லைட்டாக கீழே இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்க தான் ப்ரோ செய்யுது. அது எப்படி என்ன ஏதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில ஐஎம் இல்லாட்டி ஒரு சில டிடபிள்யூஸ், ஒரு சில ஒயர்டு இயர்ஃபோன்ஸு, இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்யூவில் போய் மாற்றும் போது டிஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அதுவும் யோசிக்கணும். அவங்க ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ ஒரு சில விஷயங்கள் டியூன் பண்ணும்போது அதில் வரக்கூடிய பவருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சில சமயங்களில் சில பட்ஜெட் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ்லாம் டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிராக்லிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். நான் வந்து ஒரு பட்டுக்கு லிசன் பண்ணிகிட்டு இருக்கேன், நார்மல் இயர்ஃபோன்ஸ் ஒன்று லிசன் பண்ணுறோம், ஒயர்டு நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே, எனக்கு ஆனால் பேஸ் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பேஸ் ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஒன்றா டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லாமே வந்து அப்படி இருக்காது. அது எப்படி சொல்கிறேன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே சொதப்பாத ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஜாலியாக டியூன் பண்ணி விளையாடலாம். அடுத்து மாஸ்டர் மேன்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ இஸ் தேர் எனி அட்வான்டேஜ் இன் யூஸிங் பேன்? கொஞ்ச நேரம் முன்னாடி தானே ப்ரோ சொன்னால், அதே தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்ஜாய். OnePlus Nord Buds 3 ப்ரோவை ஐஃபோனில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் ஒரு நண்பர். எஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐக்யூ ஃபோனுக்கு ரெட் லைன் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 1500 அதுக்குள்ளே, அதாவது 1500க்கு நல்ல ஒரு இயர்ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐஎம்லாம் இருக்குது, ஆனால் சரி இயர்ஃபோன் கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏகேஜி பிரைடட் டைப் சி அதை சொல்லி விட்டேன். ஸோ அதுவும் எஸ், ட்ரை பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்டோட உங்களை நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பை.